இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ஆடு இதுதான். வாங்க எப்படி சமைக்கலாம் பார்ப்போமா? நல்லா இந்த மாதிரி சுத்தமான முறையில் அலசி எடுத்துக்கங்க. இது நம்ம கறியா நல்லா பீஸ் பீஸாக அரிஞ்சிக்கிறோம், சரிங்களா? நல்லா இந்த மாதிரி நல்லா பீஸாக அரிஞ்சிக்கங்க. நல்லா ஆழமாக விட்டு அரிஞ்சிக்கிங்க. அளவுக்கு நல்லா முறையாக பீஸ் போட்டுக்கிறோம், சரிங்களா? அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டவரா வச்சுக்கிறோம். ஆட்டை இது உள்ளார போட்டுக்கிறோம். சொல்லு பாருங்க பையன் பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கிறோம், இதை போட்டுக்கிறோம். பச்சை மிளகா கொஞ்சம், உப்பு போட்டுக்கிறோம். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி, அப்பதான் ஸ்மெல் நல்லா அருமையா இருக்கும். இது நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். கறி நல்லா அட்டகாசமா வந்துட்டு இருக்கு. இதை விட்டோம். அடுத்தது நம்ம எதுக்காக முழாட்டுக்கறி கிரேவி போடுறோம்னா, நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருந்தேன் அடுத்த சமையல் என்ன போடலான்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு. அந்த கமெண்ட் அரவிந்தன்றவர் தான் பண்ணியிருக்காப்புல. அவர் ஆசைப்பட்டு கேட்டிருந்தாரு முழு ஆடை போடுங்கன்னு. அது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும், ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருப்பேன், சரிங்களா? பார்த்துங்க. அவருக்காகவும் இந்த ஆட்டுக்கறியை டெடிகேட் பண்ணுறோம். அரவிந்த், சந்தோஷமா?
ஓரளவு வெந்திருக்குங்க. சரிங்களா, அடுத்தது கிரேவி எப்படின்னு பார்ப்போம். பக்கத்தில் இந்த தண்ணிய நம்ம வீணாக்க போறது கிடையாது. சரிங்களா, இந்த தண்ணியை எடுத்து ஊத்தி வச்சுக்கிறோம். நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கிறோம். போட்டுக்கிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். தக்காளிலாம் நல்லா ஜூஸியா ஆயிடுச்சுங்க. வாசனையா இருக்கு மாமா. வருதா? அதோட விடு. நல்லா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு வாடெல்லாம் போயிடுச்சு. காரத்தூள் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் போட்டுக்கிறோம். ஜீரகத்தூள் போட்டுப்போம். சோம்புத்தூள் போட்டுக்கிறோம். சோம்புத்தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டுங்க. மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாங்க. எவ்வளவு வேணாலும் போட்டுக்க கூடாது. அதாவது அளவுக்கு ஏற்ப. மட்டன் மசாலா போட்டுக்கிறோம். கடைசியா மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மசாலா நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா, ஆல்ரெடி நம்ம கறியை வேக வச்ச சூப்பு தண்ணி இருக்கு பாருங்க, அதை ஊத்திக்கிறோம். மசாலா நல்லா அட்டகாசமா கொதிச்சிடுச்சு. கறியை போட்டுக்கிறோம்.
வாங்க கறி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆகா, கறி எலும்புலேருந்து பிரிஞ்சு வந்துருக்குங்க. ஆகா ஆகான்னு இருக்குங்க. இது கூட இப்ப கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இப்ப கிரேவியை இறக்கிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். சூப்பராக வந்துருக்குமா. சும்மா எலும்பு தனியா கறி தனியா அப்படியே வேற லெவலில் வந்துருக்கு. அதோட விடுதா இல்லை மட்டன் அதிகமாக சரியா வேவாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சூப்பராக இருந்திருக்கு. சரி சாப்பிட்டு பார்த்துருவோமா? அடுத்தது அதான் வேலை. சரி ரைட்டு வா. பசங்க வேற செம வெயிட்டிங்கில் இருக்காங்க. தூக்கு 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 வா 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 சாப்பிடுவோம் வா. இலைய போட்டு இருக்கியா? எந்த ஹோட்டலையும் வந்து சாப்பிட்டது அதோட கறி நல்லா வெந்திருக்கு. ஆமா கம்மியா இருக்குமாமா. வேற லெவலில் இருக்குண்ணா கறி. வேற லெவலில் இருக்கும். சாப்பிடுப்பா. நம்மளும் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க உட்காந்துருவோம். ஆமா என்ன விட்டா பாத்தியா ஒழுங்க உட்காருக்குள்ள தொண்டை அடிச்சிச்சு. அடுத்தவங்களை உட்காந்து சாப்பிட்டு மங்க வரல. அதான் போல இருக்கு. சாப்பிட்டுட்டே இருந்துட்டேன். கொஞ்சம் கோச்சிக்காத. வச்சு இருக்கு. மாமா ஐயோ என்னடா கறி கறின்னு இதுதான் சாப்பிடலாம். கிரேவி எடுத்து ஊத்தந்தா. ஏய் கறி நான் ஒரு ஊற்றி போங்கடா. தொலை நவுத்தியா சொட்டியா. ஐயோ